வணக்கம் நேயர்களே. நம்ம வேந்தர் டிவி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் முடிஞ்சு இப்போ நம்ம 3வது வருஷத்துக்கு அடியெடுத்து வைக்கிறோம். அதை தான் நம்ம எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேந்தர் டிவி ஸ்டார்ட் ஆனப்போ இருந்த ஒரு பிரம்மாண்டமான கலர்ஃபுல்லான ஷோனா அது நினைத்தாலே இனிக்கும் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரையில பார்த்து ரொம்பவே பிரமிச்ச எல்லா நட்சத்திரங்களையும் அங்கே நேரில் வர வச்சு அவங்களோட திரையுலக அனுபவங்களை பற்றியும் அப்புறம் அவங்க லைஃப்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நினைத்தாலே இனிக்கும் ஷோல ஃபர்ஸ்ட் வந்த கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எவர் கார்ஜியஸ் குஷ்பு மேம். எஸ், நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் கெஸ்டே நம்ம குஷ்பு மேம் தான். அண்ட் இவங்க யார் இன்டர்வியூ பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸான ஆங்கர், ஒரு சூப்பரான காமெடியன்னு சொல்லலாம் நம்மளோட ஜெகன். இவர் தான் நம்மளோட குஷ்பு மேமை இன்டர்வியூ பண்ணாங்க. லெட்ஸ் வெல்கம் குஷ்பு. உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரேன், அந்த வயசை நீங்க திருப்பி வாழலாம். எந்த வயசை சூஸ் பண்ணீங்க? 95 to 2000. லவ் பண்ண வயசா? கொஞ்சம் கஸ்கு முஸ்கன் இருக்கே, நீ ஒல்லி ஆகணும்னு யாரா உங்களை கேலி பண்ணி நீங்க சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் டே ரஜினி சார் வரும்போது வாடா அக்கா நான் பண்ணாதீங்க, எதனா ஒன்று எடுத்து எனக்கு கொடுங்க சொல்லுங்க. உங்களுக்கும் இட்லிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா நடிக்கிறேன் நான். ஒரு ஐஸ்கிரீமுக்காக நம்ம குஷ்பு மேம் இந்த ஷோல அவங்க லைஃப்ல நடந்த சூப்பரான நிறைய இன்சிடென்ட்ஸை நம்ம கூட ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டாங்க. இங்க பேனர் போட்டிருக்காங்க மவுண்ட் ரோட்ல தர்மத்தின் தலை போய் பார்த்தாக்கா ரஜினி சார் சென்டர்ல இந்த பக்கம் சுஹாசினி இந்த பக்கம் பிரபு சார் நான் காணோம். ஓ, உங்களை போடவே இல்லை. எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல அதுக்கப்புறம்? ஃபீல் பண்ணேன் இல்ல உங்களோட அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. அறிமுகமான ஒரு படம் இல்லைல்ல. இந்த செட்ல வர எல்லா ஸ்டார்ஸ்க்கும் நம்ம வேந்தர் டிவி ஒரு குட்டி சர்ப்ரைஸும் கொடுத்தாங்க. அதுதாங்க நம்ம நினைத்தாலே இனிக்குமோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு கை கொடுக்குறேன், அந்த கையை வச்சு இது யாரா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. எங்க அம்மா. நான் எப்பவுமே சொல்லுவேன், whatever I am today. Yes, no ma'am. School, 2 people, one was my principal and one was this ma'am. Pramila ma'am, oh God, I just can't believe it. அண்ட் இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குஷ்பு மேம் அதுக்கு அடுத்து வந்த எபிசோட்ஸ்ல ஃபுல்லா அவங்க ஆங்கரா மாறிட்டாங்க. அதாவது ஒரு கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போனவங்க அப்படியே கடைக்கே ஓனர் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம குஷ்பு மேம் அந்த ஷோக்கு அதுக்கப்புறம் ஆங்கராவே மாறிட்டாங்க. ஐ திங்க் யூ ஆர் அ ரைட் ஹோஸ்ட், யூ ஆர் த ரைட் பர்சன் டு ஹோஸ்ட் நினைத்தாலே இனிக்கும். சத்தியமா நான் கிடையாது. I am not the right person. I'll give you a count. 1 2 3. Okay, யோசிங்க, take your time. 10 seconds time, close your eyes, think, just think, and I'm going to give the count. 1 2 3. I do. நம்ம குஷ்பு ஆங்கரா அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நினைத்தாலே இனிக்கும்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா த ரைசிங் ஸ்டார்னு சொல்லலாம், இளம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். எஸ், நம்ம சிவகார்த்திகேயன் தாங்க. Please welcome Sivakarthikeyan. அவர் வந்து ஒரு ஆங்கரா இருந்து ஒரு ஸ்டாரா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா இவர் நடிச்ச எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குங்க. ஸோ அவர் தன்னோட கலை பயணத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, லைஃப்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நினைவுகளை வந்து ரொம்ப அழகா நம்ம ஷோல ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஒரு ஷோல நான் வந்து as a guest வந்தேன். அந்த ஷோ நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி தலைகீழ இருக்கு. நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க, நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. So how do you see your growth? இதே பெரிய growth இல்ல மேம். நீங்க வந்து உட்கார்ந்து என்ன क्वेश्चन கேக்குறீங்கன்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா
நீங்கன்னு போது ஒரு இன்சிடென்ட் ஒன்று, நீங்கள் சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் நந்தனம் ஏரியாவில் இருந்தீங்க இல்லையா மேம்? போட் கிளப் அந்த சைடில். அந்த சைடு இருந்தீங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து என்னோட சித்தி வீடு இருந்தது. ஓகே. அவங்க வீட்டுக்கு லீவுக்கு வரும்போது சொல்லுவாங்க பக்கத்தில் தான் வந்து குஷ்பு வீடு அப்படின்னு சொல்லி. ஸோ லீவுக்கு அதுக்காகவே வர்றது அவங்க வீட்டுக்கு. நீங்கள் எப்பயாவது வெளியே வருவீங்களா? ஒரு வாட்டி கூட நான் பார்த்தது கிடையாது. ஓகே. நான் தான் நிற்பேன்னா எனக்கு பின்னாடி எங்கள் தாத்தா நிற்பாரு. குஷ்பு எங்கேயாவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி, தாத்தா இங்கே பாரு இதெல்லாம் அவனுக்கு ஓவர் அப்படின்ற. தலைவர். ஆமா, என்ன சொல்வீங்க இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு? நிறைய பேசுவேன் மேம். எப்பவுமே நான், அது எல்லாருக்குமே தெரியும். பேசவே முடியாம இருந்த ஒரு மொமெண்ட்னா அது அதான். என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட். சின்ன வயசுல இருந்து ஆசை, அப்படியே ஒரு வாட்டியாவது மீட் பண்ணிடணும் அவரை அப்படின்னு சொல்லி. 12 கரெக்டா அது அப்படியே அமைஞ்சுது எனக்கு. அவர் அப்படியே உள்ள வந்தாரு. அது இப்பவுமே அப்படியே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் தான். ஹே சிவா அப்படின்ட்டு உள்ள வந்தாரு. உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கு அந்த ஷூட்ல எப்படி பார்ப்பீங்கன்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. படால் நான் அவர் காலில் விழுந்தேன். பொக்கே ஒன்று இருந்தது, அதை அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் தான் பேசினார் நிறையா. பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய பிரச்சனை கேமரா கொண்டு போகலாம் மேம். இது வந்து அங்கேருந்து ஒரு கேமரா எடுத்தது, அப்புறம் என் மொபைலில் எடுத்தது. அது உங்க மொபைல்ல எடுத்தது? ஆமாம், என்கிட்ட ஒரு நல்ல கேமரா இல்லை அப்போ. அடுத்ததா நம்ம குஷ்பு மேம் இன்டர்வியூ பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேரை சொன்னாலும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இவர் இந்த ஷோக்கு வந்ததுல இருந்து நம்ம குஷ்பு மேம் மட்டும் இல்லைங்க, செட்ல இருந்த எல்லாருமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஷோவை டிவியில பார்த்த வியூவர்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட சின்ன கலைவாணர் விவேக் சார். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் கேவி சார் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது நாங்க கேள்விப்பட்டோம். எந்த மாதிரி ஒன்று இருந்தது? திருப்பதியில் பெருமாள்கிட்ட இது வேண்டணும் அது வேண்டணும்னு நினச்சிட்டே போவாங்க. பட் சடனாக போய் நின்று பெருசாக பார்த்தோன்னே ஒன்றும் வேண்ட தோணாது. அதுக்குள்ளே ஜரிகண்டின்னு விரட்டி விட்டுருவாங்க. அது மாதிரி முதல்ல அவரை பார்த்தோன்னே ஒன்றும் தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். உடனே உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் வேணாம் சார் அப்படின்ட்டு. பார்த்ததே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று இவரை பார்த்தாரு, இவர் ஒன்று அவரை பார்த்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே காரில் சைலண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். MSL 3636ன்னு ஒரு கார், ஒரு அம்பாஸ்டர். அதில் போயிட்டு இருக்கோம். உடனே இஸ் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னாரு ஒரே ஒரு வார்த்தை. அவர் முன்னாடி ஒரு சின்ன எதுக்கு நான் பெஸ்ட் அவார்டு என்டர்டெய்னர் அவார்டு வாங்கினோ அதை அவர் முன்னாடி நடிச்சு காட்டினேன், கேவி சார் முன்னாடி. அதுக்கு ஒரு சிரிப்பும் இல்லையா, இப்படியே பார்ப்பாராம். எனக்கு எப்படி இருக்கும் இப்போ இவ்வளோ நேரம் அவ்வளோ பேர் விழுந்து விழுந்து சிரித்து எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சேம் திங் ஐ எம் ரீப்ரொடியூசிங் பிஃபோர் ஹிம், நாட் ஈவன் எ கிரின். அப்படியே பார்த்துட்டு இருந்தார். பிளான்டிங் எ ட்ரீ, அது வந்து கலாம் சாருடைய அன்பு கட்டளை. அவர் சொன்னார் ஒரு 2 years பேக் ராஜ்பவனில் அவரை பார்க்க போயிருந்தப்போ, விவேக் சார் குளோபல் வார்மிங் பார்த்தீங்களா சார், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி சார் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. என்ன ஒரு குண்டா சார் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாரு, இது எப்படி அரெஸ்ட் பண்ணுறது நம்ம, என்ன சார் பண்ணோன்னு, நிறைய மரம் நடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் மரம் நடுறதை பற்றி சினிமாவில் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் டாக்டர்ன்ட்டு எந்திரிச்சேன். கப்புன்னு கையை பிடிச்சார். ஏன் நீங்களே நடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சார். குஷ்பு மேமோட நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களோ அதை விட அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் குஷ்பு பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க. பட் நீ ஏன்டா குறுக்க பேசுகிற அப்படின்னு டென்ஷன் ஆகிற எல்லாருமே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது நினைத்தாலே இன்னைக்கு. அதிரடி, ஆக்ஷன், ரொமான்ஸ், சென்டிமெண்ட்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சூப்பராக கலக்கிட்டு இருந்த நம்மளோட இளம் ஹீரோ ஜீவா தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வாரி வழங்கி நமக்காக ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? Oh yeah, I still remember.
வாட்ச் கட்டும் போதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. நாசர் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி ஆக்வர்ட் மூமெண்ட் ஃபார் மீ. நான் பேண்ட்டை வந்து அவுத்துட்டு இப்படியே நிற்கிறேன்னா லைக் லைக் வி ஆல் ஷேர் த சேம் க்ரீன் ரூம். ஸோ அதனால் அவர் என்டர் பண்ணிட்டு வெளியே வந்தோன்னா நான் பேண்ட்டோட நிற்கிறேன் இப்படியே. ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆக்டர், இவ்வளோ ஃபுல்லாக அவர்கிட்டலாம் எப்படி ஹலோ ஹவ் யூ, ஹலோ சார் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ, இப்படிலாம் முதல்ல கண்ணாடியில் ரிஹர்சல் பண்ணியிருந்தேன். கட் பண்ணால் எல்லாமே உடஞ்சிடுச்சு, பேண்ட்டோட இப்படி நிற்கிறேன்னா. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு ரியாக்ட். சார் ஹலோ ஹலோ அப்படின்னு. ஹி வாஸ் வெரி ஹாஸ்டைல், நாட் வெரி வெல்கமிங். இவ்வளோ பயங்கர இப்போ ஆக்டிடியூட் இருக்கும் போல் இருக்குது ஆக்டர்ஸ்க்கெலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்புறம் சார் ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ப்ரொடியூசர் பிள்ளைங்களாம் நடிக்க வந்துருவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். I didn't know what to react. I was like completely, my confidence, everything was gone. உங்க கேப்டன் தான் எனக்கு புரியல. அவர் தான் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃப் எடுத்தா மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணுவார். இல்லை அவர் மாற்றி அவர் கிரிக்கெட்க்கு ஐ நோ விஷால் ஃபார் ஸோ லாங். கிரிக்கெட்னா ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட். விஷால் யூ நெவர் யூஸ் டு கம் ஆன் த டேல் எண்ட். வந்துட்டு பாலை டம்மு டும்முன்னு அடிக்கிறது எங்கெங்கேயா கெஞ்சி வாங்க எங்கேயா போயிடும், பால் 6 போயிடும். ஸோ அதனால பெரிய கிரிக்கெட் ஆகிட்டாங்க. கிரிக்கெட்டுக்கு விஷாலுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து யாரா வந்து சொல்லுவாங்கன்னு ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோல சொல்லுவாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஐ அம் சோ ஹாப்பி, ஐ அம் சோ கிளாட் தட் யூ செட். நான் விஷால் கிட்ட கேட்பேன், கிரிக்கெட்டுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லடா, ஹவ் கேன் யூ பி a cricket team captain? அதெல்லாம் ஓகே, இப்போ நல்லா விளையாடுறேன். No, he improved so much. We'll just give a pose for the picture. I will take few things from here and keep aside. ஏன்னா நீங்க கூட இருக்கும்போது சில விஷயங்கள் காணாம போறது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். Oh yes, உங்களுக்கு வந்து Kleptomania. Kleptomania. Who told you about it? See, நாங்க வந்து உங்களை கூப்பிட்டாக்க சும்மாவா கூப்பிடுவோம், எல்லா விஷயங்களும் சம்மரேக்கி பண்ணிருக்கீங்களே, பரவாயில்லையே. ஆமா. நீங்க அப்ப பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது துபாயில தான், லைக் the whole film process and all that stuff. Distributionல ஆரம்பிச்சு அதெல்லாம். So அதனால I did 2 years of studies there. Studies in the sense like LKG, UKG types. So எங்க அம்மா எப்பயுமே என்ன வந்து, even she used to work there, so she used to take me and go to the supermarket. So I take all these rubbers, pencils. Actually நீங்க இந்த மாதிரி பென்சிலாம் ஏதாவது எடுத்தீங்க எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டு பில் போடாமலே நான் கிளம்பி போயிடுவேன். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாத்தையும் எடுத்து போடணும். See, I did my shopping அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி hey, what's wrong with you? We have to pay and all that stuff. So that kind of continued till my first film also I did this. Switzerlandல போனோன்னா I saw a beautiful bottle. So I just kind of swindled it. I was like some 20 or something, 19 or something. Then I felt so, then I said, okay, that's kind of a cheap thrill, so it's okay. நம்ம ஷோக்கு அடுத்து வந்த கெஸ்ட் வந்து ஒரு சாதாரண ஆளே கிடையாதுங்க. இவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு வசனகர்த்தா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம குஷ்புக்கு ஜோடியாக நிறைய படங்களை நடிச்சிருக்க ஒரு சூப்பரான ஆக்டர்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், சவுத் இந்தியாவோட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ன்ற பேரும் இவருக்கு தாங்க சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் முருங்கக்கானாலே எல்லாருக்குமே முதல்ல இவர் தான் ஞாபகம் வரும். வேற யாரும் இல்லைங்க, நம்ம வேந்தர் டிவிக்கு ரொம்பவே பரிச்சயமான கே பாக்கியராஜ் சார். இந்த கிளாப் அடிக்கிறதுன்னா எந்நேரம் வந்து அதை வச்சுக்கிட்டே இருக்கணும் கையில். அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு இது அடிக்கணும். மற்ற வேலைக்கு எதுக்கும் போக முடியாத அளவுக்கு ஆகி போகும். நான் அதான் யோசனை பண்ணேன், இந்த கிளாப் அடித்தோம்னா இதையே வச்சுக்கிட்டு நேரம் உட்காந்துருக்கணுமே. இப்போ நம்ம டக்குன்னு டைலாக் சொல்லி கொடுக்குறதுக்கு போக முடியாது, டைரக்டருங்க ஏதாவது சொன்னோன்னா அந்த வேலைக்கு போக முடியாது. இது ஒன்று சுமந்துக்கிட்டு இருக்குது தான் இது இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, நம்பரை சொல்லி அடிக்க வேண்டியதானே. இது க்ரியேட்டிவான வேலை கிடையாது. டைரக்டர் நம்பர் சொல்லுவார், நம்பர் கேட்டு அடிக்க வேண்டியதானே. பட் இதை ஒன்று சுமந்துட்டு சொன்னோம், இதை விட வந்து நம்ம மற்ற வேலை எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இது ஒன்று சுமந்துக்கிட்டே இருக்கணுமேனா இது எப்படிடா இதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் உடனே யோசனை பண்ணேன், அதில் சேகர்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் இருந்தாப்புல. அந்த சேகருங்கிற பையன் வந்து கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாப்புல ஏதாவது ஒன்று. அதில் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்குள்ளேயும் வந்து புந்துக்குவார், இதுலேயும் புந்துக்குவார், அதுலேயும் புந்துக்குவார். ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்கிற ஆளுனால எங்கள் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். நான் நைஸாக ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த சேகர் இல்லை இப்படி அடிங்க அப்படிங்க கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்ஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாப்புல. ஒரு நாள் என்ன பண்ணேன், டைரக்டர் கிளாப் அடின்னு சொன்ன உடனே நான் வந்து 32 பை 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 அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னேன். ஏய் என்னையா கிளாப் இல்லை சார் அது 32 அப்படின்னு ஒன்று, வா சேகர் நீ வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். உடனே அவன் வாங்கினான், வாங்கி ஸ்டைலாக 32/5 அப்படின்னா இல்லை சார் எனக்கு வரலண்ணே. இனிமேல் நீ அடி அப்படின்ட்டாரு. அப்பா தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த கிளாப்பில் சிக்கவே இல்லை நான். இப்போ வந்து நீங்கள் வந்து
கொஞ்சம் ஜாஸி அவசர போலீஸ் ஸ்டைல்ல இருக்கீங்க, ரொம்ப டிஸ்கோ அவசர போலீஸ் ஸ்டைல்ல. அம்மா நான் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. சாதாரணமாக வீட்டில் வந்து அது மைண்ட் லேயர்னு ஒரு சமாச்சாரம். எனக்கு சின்ன பையனாக இருந்ததுனால அப்போ வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறாக ஒன்று. இப்போ பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றுனா குழந்தைகள இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கறி குழம்போ சிக்கன் குழம்போ அது இது எது செஞ்சாலும் எங்கள் பாட்டியெல்லாம் பிரியமாக இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு போடுவாங்க. இந்த முருங்கைக்காய் சாம்பார்னா இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் சில நேரங்களில் செய்வாங்க, மத்தியான நேரத்தில் சில நேரங்களில் குழம்பு பண்ணுவாங்க. அது இட்லிக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வந்து போடும்போது ஒரு பீஸோ 2 பீஸோ போடுவாங்க. அப்புறம் கோயிட்டி காவாலான்னு ஏதாவது கேட்டால் சால்றா அப்படிங்கிற மாதிரி எங்கள் பாட்டி வேணான்ட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தா எங்கள் மாமா அவங்களுக்கெல்லாம் போதுன்னா கூட எங்கள் மாமாக்கெல்லாம் அவங்க பையங்க தானே பாட்டி போடுவாங்க. எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க, நான் சின்ன பசங்கிட்ட ரொம்ப சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்பா. அவர் ஃப்ரெண்ட்லியாகவே சொல்லுவார். அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் எதை வேணாலும் சாப்பிட்டா பாட்டி வந்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இதை மட்டும் வேண்டான்னு சொல்லுது. அது எனக்கு என்னென்னே புரியல அப்படின்னு. இல்லைடா அது உனக்கு ஒத்து வராது, உன் வயசுக்கு ஒத்து வராது. அது எப்படி என் வயசுக்கு, நானும் வளர்கிற வயசு தானே, அதனால தான்டா ஒத்து வராது. எனக்கு புரியல, எங்கள் மாமாலாம் போட்டு சாப்பிட்றாங்கண்ணே, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுடா, அவங்களுக்கு ஓகேடா, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாத பையன், அதனால் உனக்கு ஒத்து வராது, ட்ரபிள் பண்ணு புரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு அப்படியே பட்டும் படாமல் மைண்டில் ஆஹா. ஸோ நம்மக்கிட்ட சொல்லாமல் பாட்டி வந்து இதை வந்து இப்படி அவாய்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் ராதிகா கூட நிறைய பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு. இல்லை நிறைய பிரச்சனை. ஒரே ஒரு பிரச்சனை தான். முதல்ல வந்து ராதிகா வந்து நான் பம்கின்னு சொல்லி சொன்னேன். நான் போய் எப்போ டைலாக் சொல்லி கொடுக்க போனாலும் 2 பேருமே கொடுத்துருக்குமா, உஷாவும் ராதிகா 2 பேருமே வந்து வேணுன்னே பேசி வச்சுக்குவாங்க. பேசி வச்சுட்டு நான் ஏதாவது போய் டைலாக் சொல்லும்போது சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னு 2 பேரும் கிச்சு கிச்சுன்னு வேறு எதுவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் அடிக்கடி சண்டை வரும். நான் டைரக்டர்கிட்ட வந்து சொல்லுவேன், ஆனால் ராதிகா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கிக்குவாப்பில் மைண்டில். எங்கேயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது மனப்பாடம் பண்ணி டைரக்டர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, சார் நான் கரெக்டாக தான் சார் பேசுகிறேன், இல்லை நீ கேட்கவே இல்லையாமன்னா கடற்கடன் டைலாக் சொல்லிடுவோம். நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். அது கரெக்டாக சொல்லுது, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு ஆரம்பத்துலேருந்தே உனக்கு பிடிக்கலன்னு அவர் சொல்லுவார். அடுத்து நம்ம செட்டுக்கு யார் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம குஷ்பு ஆங்கர் பண்ண இந்த பாட்டில் அவங்க கூட டூயட் பாடின நம்ம நாட்டாம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நம்ம செட்டுக்கு வந்தாரு. யாரோ ஒரு ஆக்டரை வந்து புக் பண்ணியிருந்தாங்க, அவங்க வரணுன்னே சொன்னாங்க, சரத் நீங்கள் அந்த ரோலை பண்ணிடுங்களேன் அப்படின்னாங்க. நீங்கள் பண்ணுங்கனாரு. அப்போ சொன்னேன், சார் தெலுங்கே பேச தெரியாது, ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நடிங்க அப்படின்னா. சரி பேசலாமா, ஓகே. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெரர் மாதிரியே தெரிஞ்சாங்க எனக்கு, விஜயசாந்தி. யார்ட்டையும் பேசாமல் இவன் எதுக்கு நடிக்கிறான்ற மாதிரி என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன சரி சார் சொல்லலான்னு சொன்னேன். ரொம்ப డైలాగ్ మీ కాబోయే పెండ్లానికి ఒక జాకెట్ కొట్టాలంటే ఇక సైజు మీ సైజ్ అనుకోండిன்னு சொல்லணும். முதல்ல கேட்டேன், சார் இதெல்லாம் சொன்னால் உடனே அடிப்பாங்களா சார்? இல்லை அதெல்லாம் இல்லை சார், சீன் தான் அப்படி தான். ஓ ரைட் சார், ரைட் சார். இது ஒரு 5 டேக் 6 டேக் 7 டேக் போச்ச உடனே ஷி ஸ்டார்ட் ஸ்க்ரீமிங். ஏங்க ஒருத்தர் வந்து காசு கொடுத்து ஒருத்தர் நடிக்க வைக்க முடியாதா? யாரையும் ஒரு கூட இருக்கணும்லாம் வச்சு நடிக்க வச்சு இந்த மாதிரி என்ன தொல்லை பண்ணிட்டுருக்கீங்க, நான் ஃப்ளைட்டுக்கு போகணுமா வேண்டாமா சத்தம் போட்டாங்க. கொஞ்சம் சொல்லிட்டு அந்த பிரவீன் ரொம்ப அந்த கேமரா அசிஸ்டன்ட் கேமரா, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தைரியமாக போய் பண்ணுங்கள் சார், அவங்க இருக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க, இப்போ நடிங்க சார். நான் நடித்து முடிச்சிட்டேன். தட் வாஸ் மை எபிசோட் வித் தட் தெலுங்கு ஃபிலிம். அதுக்கப்புறம் நான் விஜயசாந்தியை பார்த்தேன். அப்போ சரத் உங்கள் படம்லாம் நிறையா பார்த்துருங்க, சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், நிறையா அவங்க ஆமாங்க கரெக்டுங்க, ஆனால் வந்து நான் ஏற்கனவே அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஏன் கூட எப்படிங்க நடிப்பீங்க, இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க இண்டஸ்ட்ரிக்கு? இல்லைங்க நீங்கள் வந்து கேவலமாக என்ன திட்டினீங்க. ஐயோ ஐம் வெரி சாரி. நாங்கள் இல்லைங்க சாரி அப்போ சொல்லியிருக்கணும், இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம். மிகப்பெரிய தோல்வின்னு சொன்னால் ஒரு விபத்து மூலமாக வந்த தோல்வி தான். கோல்கொண்டா ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணும்போது மேலேருந்து ஒரு 60 அடி இருந்து கீழே விழுந்து சரியான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நடித்த காலம். அப்போ அங்கேருந்து குதித்து அடிபட்டு கழுத்தில் அடிபட்டு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க என்கிட்ட வந்து பல தயாரிப்பாளர்கள், அவங்க நிலைமை அன்றைக்கி அப்படி இருந்திருக்கலாம், அதுக்காக நான் ஒன்றும் வருத்தம் பட்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்த பிறகு சிரித்து தான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட அப்போ நான் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 30 படத்துக்கெலாம் எனக்கு அட்வான்ஸ் இருக்கிற காலங்களெல்லாம். அது அடிப்பட்ட உடனே சரத்குமார் இனிமேல் வரமாட்டார், அவர் வாய்ஸ் போயிடுச்சு, இனிமேல் எந்திரிச்சு நடக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு அட்வான்ஸை வந்து வாங்கி 29 பேர் வாங்கிட்டாங்க, ஒருத்தர் தான் வாங்கலை. நான் என்றைக்குமே மறக்க முடியாத இந்த நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும். நான் மேக்கப் ராஜு சொன்ன மாதிரி
எனக்கு ரவிக்குமார் தான் நான் வந்து ரொம்ப சொல்லணும். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் ரவிக்குமாரும் வந்து அந்த 4வது மாடி ஏறி வந்து என்னை வந்து பார்க்கும்போது புரியாத புதிர் அவர் முதல் படம். அந்த படத்தை வந்து என்ன நினச்சேன் நான், சரி சரத்குமார் மன்னிக்கணும், எனக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் இப்போ வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நடிக்க வந்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த வாய்ப்பை நான் இழந்துருவேன், அதனால் நீங்கள் நடிக்க வேண்டாம்னு சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு உட்காந்து எனக்கு நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னது வந்து ஈவன் நவ் ஐ அம் எமோஷனல். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த தோல்வியிலிருந்து வெளியே வரதுக்கு முதல் காரணம் ரவிக்குமார். That is funny. என் சைஸாக இருக்கிற மாதிரி இது வந்து குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ட்ரை பண்ணு. So now we have to pose. என்னங்க நம்ம கே பாக்கியராஜ் சார், நம்மளோட விஜய் சேதுபதி, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நம்ம செட்டுக்கு வந்து என்னென்ன கலாட்டா பண்ணாங்க, என்னென்ன கெட்டப்ஸ் போட்டு நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இதே மாதிரி கலாட்டா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ ஷோவில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது நினைத்தாலே இனிக்கும் ஸ்பெஷல். உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாங்க, என்னடா நம்ம ஷோக்கு வந்து வரிசையாக ஹீரோவே வராங்க, குஷ்பு மாதிரி ஒரு அழகான ஆக்ட்ரஸ் இருக்கும்போது வேறு எந்த ஆக்ட்ரஸுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் நீங்கள் ஏற்கப்படலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான ஆக்ட்ரஸோட தாங்க வந்திருக்கேன். இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே யங்காகவே இருப்பாங்க. இவங்க ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில மூவிஸில் கூட வந்து ஹீரோக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதை பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க ஹீரோக்கு அம்மாவா அக்காவான்ற கன்ஃபியூஷன்லேயே படம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்றைக்குமே யங்காக கார்ஜியஸாக இருக்க நம்ம நதியா மேம் நம்ம செட்டுக்கு வந்தாங்க. இல்லை, ஆக்சுவலி நான் அந்த படம் பண்ண அப்புறம் நான் இந்த கேரளா போய் என் பாட்டியை பார்க்க போனேன். எங்கள் அப்பாவோட அம்மா வந்து இது வரைக்கும் ஒரு படம் பார்த்ததே கிடையாது. முதல் படம் பார்த்தது தான் என்னோட படம், அந்த மலையாள படம் பூவே பூச்சிடுவாவோட. ஸோ நான் போன உடனே அவங்க கேட்டாங்க, அந்த கண்ணாடி அதே கண்ணாடி தானே? அப்போ நான் சொன்னேன், பாட்டி நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒன்றுமே இப்போ தெரியாதுன்னு. We have a surprise for you, Nadia. Turn. Hi. How are you? So lovely to see you. So lovely. Thank you very much. Thank you. Ukaranga Raja. It took me a minute. I know. It took me a minute. You're looking lovely. Thank you. நான் ரோட கிராஸ் பண்ண அம்மா பிடிச்சிருப்பாங்க, பின்னாடி எடுப்பாங்க, போகாத எடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு ரோட கிராஸ் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு. அதான் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட், லைக் இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ரவி பயப்படுவா ரோட கிராஸ் பண்ணுறதுக்கு, அதான் லாஸ்ட் ஷாட் அந்த மாதிரி. அந்த பாட்டு வந்து ஐ திங்க் இட்ஸ் பிகம் லைக் ஆல்மோஸ்ட் anthem for mothers day. அதான் கிரிக்கெட் அடிச்சாங்க, அதுக்கு எடுத்த மாண்டேஜஸ் எல்லாமே. No, you know sometimes நாங்க நிறைய பாட்டு தோசை பிடிக்கிறதோ தோசை ஒரு தோசை கூட நான் விடல. பட் no, it was just overall சொன்ன ராஜா டாக்டர் வந்து ஒரு சிரிஞ்சு வந்து லாஸ்ட் டே தான் நிறைய விஷயம் நடந்துச்சு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு. ஒரு சிரிஞ்சு வந்து குத்தணும், ரவி பயப்படுவான், அம்மா குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு மாண்டேஜ் இருக்கு. நிஜமா குத்திட்டாங்க மேடம்க்கு. ஆமா, நிஜமா குத்திட்டாங்க. குத்திட்டா இவங்க, நான் நினைச்சேன் பெரிய சீனாக போகுது, ஏன்னா she took very sportive and okay it's okay ன்னு சொல்லிட்டு நிஜமா குத்திட்டாங்க. what am I அப்பா. sorry. But it was lovely. ஜில்லுன்னு இருக்கிற கோட் ஏதாவது இருக்கா? இது வந்து யோ அடுத்து நம்ம செட்டுக்கு யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அறிமுக படத்திலேயே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த நம்மளோட விஜய் சேதுபதி தாங்க. இவர் ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னென்ன விஷயங்கள் நினைச்சா இன்னைக்கு ஒன்று ஷேர் பண்றாரு பாருங்க. சேஞ்சஸ் ஆஃப் த கலர் சொல்லுங்க, சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருடைய முகம் மாறும்.
அந்த கலர்ஸ் மாறும், அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்போ ஏன்டா அதை அப்போ சொல்லியிருப்பாங்க சுமார் மூஞ்சி குமார்னு, இப்போ எல்லாரும்ப்பா என்ன சார் நீங்கள். இப்போ நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா என்னை சுற்றி இருக்கவங்களே காட்டாங்க, சினிமாவுக்கு போனால் அவனை மாதிரி ஆகிடுவா ஜாகிரதன்றாங்க. பாரு அவன் லைஃப் பாரு எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ஒருவேளை நான் இந்த இடத்துல இன்னும் கீழே போயிட்டேனாலும் பாரு வச்சதை வச்சு வாழ தெரில அவனுக்கு அப்படிமா. ஸோ எப்பயுமே என்ன பண்ணாலும் கை நீட்டி பேசுறதுக்கு இங்கே 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றது மிகப்பெரிய தவறு. நமக்கு சரின்னு படுது வாழ்றது, நமக்கு என்ன சரி படுதோ அதை தான் வாழணும், அவ்வளோதான் மேட்டர். ரெக்ரெட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ண தவறுக்காக இருக்குன்னு ஒழிய அடுத்தவன் பேச்சு கேட்டதுக்காக இருக்கக்கூடாது, அடுத்தவன் ரியாக்ஷனாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் மேட்டர். வேறு ஒன்று. கிட்னாப் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணனா அதுக்கு 5 ரூல்ஸ். முதல்ல அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். முதல்ல இன்டிமேட் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன்னு கண்டிப்பாக தெரிய வச்சிடணும் பொண்ணுக்கு. ரெண்டாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் நம்ம கூட இருந்தால் நம்ம எவ்வளோ ரசனையான ஆள்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும், பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது. நம்ம எவ்வளோ ரசனையான ஆள், நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குது, அப்போ கலர்ஸில் காஸ்டியூம்ஸில் வச்சுருக்க பைக் அது ஒன்று இருக்குது. அண்ட் தென் நம்ம எவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட இருக்கும், இல்லை எவ்வளோ நம்ம கூட இருந்தால் எவ்வளோ சேஃப்டியாக செக்யூர்டாக சந்தோஷமாக இருக்கலாங்கிறதையும் ஒரு இடத்துல சொல்லணும்னு தோணுது. அது பசங்க அடிக்கிற ஜோக்காக இருக்கலாம், வச்சுருக்க இல்லை ஏதாவது ஒரு பக்கம் தில்லாக ஏதாவது ஒன்று பிஹேவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வச்சுருந்தா கூட ஒருவேளை உஷாராகலைன்னா வேறு ஏதாவது பெட்டராக ஒன்று பார்க்குறது பெட்டர். விஜய், இவ்வளோ தூரம் வந்தீங்க. ஐ ஹோப் ஐ என்ஜாய் டாக்கிங் டு யூ. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? முதல்ல நான் குஷ்பு மேம்ங்கிறனால முதல்ல இங்கே வந்த முக்கியமான காரணம் தான் சத்தியமாகவே. அண்ட் தென் நான் ஸ்கூல் டேஸில் இல்லை காலேஜ் படிக்கும்போது பார்த்து பிடிச்ச ஹீரோயின் அவங்களோட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்தேன். அந்த இன்டர்வியூ ரொம்ப லைவ்லியாக இருந்தது. அண்ட் தென் முக்கியமாக அந்த கேள்விகள் கேட்குறேன்னு சொல்லிட்டு இடக்கு முடக்க எதுவும் கேட்டு ஒரு மாதிரி சில சமயம் போகும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வெரி ஸ்வீட்டாக அண்ட் இட் வாஸ் நைஸ், என்ஜாய்ட் வெரி வெல். இந்த செட்டு சூப்பராக இருக்குது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் தாடி இல்லாமல் படத்தில் வரவே மாட்டீங்களா? வாய்ப்பு இல்லை இப்போ வரைக்கும். இப்போதுக்கு வாய்ப்பு இல்லை. 9 நடிக்கும்போது இருக்குன்னு நினைக்கிறேன், தாடி இல்லாமல் நினைக்கிறேன். அண்ட் இவங்க மட்டும் இல்லைங்க, எப்பவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக்லேயே இருக்க நம்ம முரளி சாரோட பையன் அதர்வாவும் நம்ம செட்டுக்கு வந்தார். அவர் தன்னோட லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணார். அவங்க அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம அதர்வாவும் நம்ம செட்டுக்கு வந்து ஷேர் பண்ணார். பாலா சார் ஷார்ட் சொல்லி தரும்போது பரதேசி டைம் ஆக்ட் பண்ணி காமிப்பார் அவர் ஃபுல்லாக. பாலா சார் கிட்ட என்னன்னா ஒரு ஷார்ட் நீங்கள் போய் நடிக்க போறீங்கன்னா இஃப் யூ ஆர் தி ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்னா டவுட்ஸே இருக்காது, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இதுதான் பண்ண போகிறோம் ப்ராப்ளம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், பட் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். என்றைக்குமே டவுட்டே இருந்தது கிடையாது. ஆனால் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி பேஷண்ட் டைரக்டர். பட் புரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஆமாம், இல்லைன்னா திட்டு விழுமா? என்ன இது வரைக்கும் திட்டினது கிடையாது, ஒரு வாட்டி கூட திட்டினது கிடையாது. He gets irritated. I think everybody, any director, சொல்றது புரிஞ்சிக்காம செஞ்சா everybody gets irritated. கண்டிப்பா. Girl, Priya, she's naughty as hell. She can't sit and she can't just sit idle in a place. And I keep telling her, Twitter-னால தான் நீ எல்லாமே, every time you meet her, nothing is quiet with her. It's just, it has to be loud. ஆமா. என்ன மாதிரி பொண்ணுங்க அதர்வாக்கு பிடிக்கும்? இல்ல, he is very democratic. டெமோக்ராட்டிக்ங்கிறது ஓகே. நான் ஏன் கேக்குறேன்னா இந்த ஷோ பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்க மறுபடியும் செவர்ல எழுதுறதும் லவ் லெட்டர் அனுப்புறதும் அதர்வா பார்க்கும்போது அதர்வா எப்படி பேசணும் அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. இல்ல, நடுவில் நாங்கள் ஒரு ஷூட் பண்ணாங்க அவங்க கூட, ஸ்டில் ஷூட். படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாசத்துல அவர் 6 பேக் ஷூட் பண்ணோம். ட்விட்டரில் போட்ட உடனே எனக்கு நார்மலி எங்கள் த்ரூ ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி த்ரூ ஃபிலிம்ஸ் நான் பொண்ணு கூட இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் சடனாக நிறைய பேர் they started becoming more friendly. எனக்கு I was like, okay, it's like something about me is அதர்வா நம்பர். அடா பாவீங்களா, எல்லாரும் அவ்வளோதாங்க. ஸோ ஃப்ரம் ஆல் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ், ஆல் கேர்ள்ஸ், கொஞ்சம் அப்படி எப்படியாவது அதர்வா கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. I look too colorful. Oh, that's nice. It's actually supposed to look colorful. Yeah, that looks fine. Look horrible. நம்ம நினைத்தாலே
இனிக்கும் ஷோல எப்பவுமே வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு தான் சர்ப்ரைஸ் கொடுப்போம். அதாவது இன்னைக்கு யார் கெஸ்ட் வராங்க, என்னென்ன கெட்டப் போட போறாங்க, என்னென்ன கலகலப்பான விஷயங்கள் ஷேர் பண்றாங்கன்ற சர்ப்ரைஸ் தாங்க எப்பவுமே காத்துட்டு இருக்கோம். ஆனா நாங்க ஒரு ட்விஸ்டா நம்ம குஷ்பு மேம்க்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்தோம். அவங்களோட ஹஸ்பண்டான சுந்தர் சி சாரை நாங்கள் செட்டுக்கு வர வச்சோங்க. அண்ட் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து வீட்டில் யாரோ ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, யாருக்கூடயும் பேச மாட்டாங்க. நம்ம குஷ்பு மேமும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, சுந்தர் சி சாரும் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறதால ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மனம் விட்டு பேசவே டைம் இல்லாத அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால தான் அவரை நாங்கள் செட்டுக்கு வர வச்சு 2 பேரையும் இன்ட்ராக்ட் பண்ண வச்சு நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குஷ்பு மேமும் சும்மா இல்லைங்க, நம்ம சுந்தர் சி சாரை நோண்டி நிறைய கொஸ்டின் சீக்ரெட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் அவரும் சளைக்காம எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா நீட்டா ஆன்சர் பண்ணி 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாரு. வருஷம் நான் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன் கோயம்புத்தூரில், டே இந்த மாதிரி ஒரு கல்யாணம்னா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும்டா அப்படின்னோடனே அந்த ஃப்ரெண்டு சொன்னான், உன் மூஞ்ச நீ கனாலில் பார்த்துருக்கியா அப்படின்ட்டு. பட் என்ன காமெடினா அந்த ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் போய் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இப்போ பல வருஷம் கழிச்சு நான் அந்த ஃப்ரெண்டு கூட நீங்கள் நம்ம 2 பேரும் ஒரு 3 பேரும் ஒரு சேர்ந்து ஒரு படம் பார்க்குறோம். அப்போ அந்த ஃப்ரெண்டு தான் அந்த சம்பவத்தை எனக்கு ஃப்ளாஷ்பேக் சொன்னார். டே நம்ம நிலைமை இப்போ நினச்சி பார்த்தியான்னு. நம்ம 3 பேர் உட்காந்து பார்க்குற படம் என்னன்னா அருணாச்சலம், ரஜினி சார் படம் ப்ரிவியூ. நம்ம 3 பேர் மட்டும் தேட்டரில் உட்காந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நான் அவனும் அந்த வருஷம் பார்த்ததுக்கு இப்போ இருக்கிற வித்தியாசம். ஒரு சராசரி ரசிகனா கோயம்புத்தூர் உட்காந்து பார்த்தேன். நான் ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல பெரிய டைரக்டராக ரஜினி சார் படம் டைரக்ட் பண்ணிட்டு படம் பார்க்குறேன். பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு 3 ரூபா கிடச்சா ஷேர் பண்ணிட்டு படத்துக்கு போகிறவங்க. அவன் ஒரு 3000 கோடிக்கு மேலே அதிபதியாக பக்கத்தில். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைப்பாங்களான்ட்டு ஏங்குற நீங்கள் வந்து என் ஒய்ஃபை பக்கத்தில் நினைக்கும் போது வாழ்க்கைங்கிற ஒரு விளையாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து வாழ்க்கையோட அடுத்த பக்கம் என்னன்னு தெரியாத சுவாரஸ்யம் தான் வாழ்க்கைம்பாங்க. பட் அந்த பக்கத்து எல்லாமே வந்து ஆண்டவன் எனக்கு சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கான்ற உணர வச்ச ஒரு தருணம். இது ஞாபகம் இருக்கா? இந்த ரொமான்டிக் விஷயம்லாம் எனக்கு மறந்துடும். அதுதான் பார்த்தேன். இது வரைக்கும் ஜன்மத்துல நான் இந்த 20 வருஷத்துல கொடுத்ததே கிடையாது. ஆக்சுவலா அந்த ரோஸுக்கும் நம்ம லவ் லைஃபுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னங்க? இந்த ரோஸை கையில வைக்காம நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அதை நான் அக்செப்ட் பண்ணேன். நான் அவ்வளோ பெரிய முட்டாளுங்கிறீங்க, ஒரு இமேஜினேஷனுக்கே ஓகே சொல்லிட்டேங்கிறீங்க. சுந்தர் சி வந்து எந்த படம் எடுத்தாலும் ஒரு ரொமான்ஸ்னா அப்படி காட்டுறாரு. ரொமான்ஸ் உள்ளே தள்ளித்தா இருக்கட்டும், மேட்டுக்குடி இருக்கட்டும், உன்னை தேடி இருக்கட்டும், எந்த படம் இருந்தாலும் இப்போ ஆம்பளே இருக்கட்டும், பார்த்த உடனே லவ் வருது பாருங்க. அது எல்லாமே வந்து அவ்வளோ ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் எடுக்கக்கூடியவர். இஸ் த மோஸ்ட் அன்ரொமான்டிக் ஃபெலோ ஆன் திஸ் எர்த். அதுவும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களோட நீண்ட கால ஒரு மனக்குறை, நான் இன்னும் கொடுக்கலையேன்ட்டு ஆக்சுவலாக ஒரு தடவை கொடுத்தேன். அதாவது மனசில் நினைக்கிறது தான் வந்து வெளியில் வரும். அந்த நினைப்பில் நான் கொடுத்தேன். பட் ஆனால் நீங்கள் நிஜமாவே கேட்டீங்க. ஸோ இல்லாமல் வெறும் ஆக்ஷனில் கொடுத்தேன். இப்போ நிஜமாவே கொடுக்குறேன். ஹலோ, அது அப்படி கொடுக்கல. அது ப்ரப்போஸ் பண்ணணும்னா ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணுங்களேன். நான் நிற்கிறேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணுங்களேன். என் பிள்ளைங்கெல்லாம் அதை பார்த்து திட்ட போகிறாங்க. இருந்தாலும் ஓகே ஓகே அது சொல்லணும். இது டூ மச்சா இல்லது வாங்குறே இல்லையா? அப்போ கொஞ்சம் சொல்லிடுங்க, பரவாயில்ல. ஓகே, வேற வழி இல்லை. ஐ லவ் யூ. ஐயோ ஐயோ, இது ஒரு பொக்கிஷம். ஒரு 20 வருஷம் கழிச்சு பொண்டாட்டியே ப்ரோக்ராம் பண்றது ஒரு வசதி. ஏங்க ஒரு கோட்டெல்லாம் போட்டு விடுவாங்களே. இது வச்சுக்கிறீங்களா வீரத்துக்கு? ஏ நெக்ஸ்ட் யார் நம்ம செட்டுக்கு வந்தான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஸ்டார் தாங்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம குஷ்பு மேம்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஷோவில் வரப்போது ஒரு சின்ன பிரேக். பேக் டு தி ஷோ. இது நினைத்தாலே இனிக்கும் ஸ்பெஷல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைத்தாலே இனிக்கும் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜெயம், அதாவது வெற்றிங்க. நம்ம ஷோவோட வெற்றியை உறுதிப்படுத்துகிற மாதிரி அதுக்கு பேர் போன ஒரு வெற்றி நாயகன் நம்மளோட ஜெயம் ரவி நம்ம செட்டுக்கு வந்தார். இவர் என்னதான் ஒரு எடிட்டரோட பையனாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்லேட் ஹீரோ லவ் மேரேஜ் பண்ணியிருக்காருங்க. ஸோ அவரோட லவ் லைஃப்பில் ரொமான்ஸ் எப்படி வந்துச்சு, லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணார் ஒய்ஃப் கிட்டன்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம குஷ்பு மேம் கிட்ட ரொம்ப கலகலப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு.
makes Jayam Ravi so desirable. எல்லாரும் வந்து எங்களுக்கு கிடைக்கணுமே, எந்த பொண்ணு பார்த்தாலும் ரவி எங்களுக்கு கிடைக்கணுமே, your marriage status, so that does not make a difference to them. இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அம்மா அப்பாவுக்கு தான் தேங்க் பண்ணணும். நான் ஏதோ பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கேன், அது மேபி அ ரீசன். அண்ட் புட்டிங் தட் அசைட் ஆர் ஃபர்கெட்டிங் இட் கம்ப்ளீட்லி, த கேரக்டர்ஸ் விச் ஐ டிட், எனக்கு கிடைச்ச கேரக்டர் எல்லாமே ஒரு குடும்பத்தில் இந்த பையன் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பான்னு நினைக்கிற கேரக்டர்ஸ். சந்தோஷ் சுப்ரமணியம், உனக்கும் எனக்கும், எது எடுத்துக்கோங்க, ஈவன் பேராண்மை, இந்த பையன் இருந்தால் நல்லா இருக்குமே இப்போ நம்ம வீட்டில்ன்ற மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க என்னை வந்து, சார் நீங்கள் வந்து ரொம்ப அந்த பக்கத்து வீட்டு பையன் லுக்ஸில் இருக்கீங்களா, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் சார் ஆக்ஷன் ட்ரை பண்ணல அப்படின்லாம் கேட்பாங்க. ஆக்ஷன் ஏன் பண்ண மாட்டீங்க, பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு. சார் முதல்ல எனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, அதை ஏன் நான் விடணும்? கரெக்ட் இல்லையா? அது கிடைக்கிறதே கஷ்டம். ஆமாம், அதை ஏன் நான் விடணும் சார்? அதனால தான் நான் இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே. ஷாக் ஆஃப் மை லைஃப். ஷாக் ஆஃப் யுவர் லைஃப். இப்போ ஷாக் அப்சார்வர். ஆமாம், இப்போ அது என்ன ஷாக்னா வந்து கல்யாணம் என்னன்னு தெரியாதுல்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு புது விஷயத்தை ஃபீல் பண்ணேன் நான். என்னடா அப்படின்னா, ஒய்ஃப் கை பிடிச்சிட்டே இருக்கு, எங்கே போனாலும் ஷீஸ் கம்மிங் வித் மீ, சாப்பிட போனாலும் ஷீஸ் கம்மிங் வித். நீ ஏன் முன்னாடி அப்படி இருந்து லவ் பண்ணப்போ அப்படி இல்லையே, நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போய்டுவேன், அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இப்போ என்ன என் கூடயே இருக்கா அப்படின்ற ஒரு ஷாக் எனக்கு. அப்போ தான் சொன்னேன், அதான் கல்யாணம், யூ ஹாவ் டு லிவ் வித் த கேர்ள் அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து ஷாக் ஆகுது. ஐயோ வாழ்நாள் கூடவே அந்த ஷாக் தான் அது. அப்போதான் ஃப்ரீடம் பறி போச்சு நினைச்சிங்களா? அந்த ஷாக். ஓ பிக் ஃபன். நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவேன் தெரியுமா? அப்படிங்களா? எனக்கு 50 ரூபா கொடுத்தா மொத்த காசுக்கும் பிக் ஃபன் வாங்கிடுவேன். ஏன்னா அப்பெல்லாம் அந்த கிரிக்கெட்டர்ஸோட கலெக்ஷன் எது வரும், வேர்ல்ட் கப்போட கபில் தேவ் ஃபோட்டோ அதெல்லாம் பின்னாடி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பயங்கரமாக கலெக்ட் பண்ணுவேன். 50 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு சூயிங்க வாங்குற ஒரே ஆள் நான். Really like it. You have to look comical, you have to look different. Was it? Nice. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா சாரோட கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். நம்மளோட வெள்ளித்திரையோட கனவு நாயகி, சின்ன திரையோட முடிசூடா மகாராணின்னு சொல்லி வர்ணிச்சுட்டே போலாங்க. அந்த அளவுக்கு ஒரு மல்டி டேலண்டடான நம்ம ராதிகா மேம் நம்ம செட்டுக்கு வந்தாங்க. ராதிகா மேம்னாலே மைண்ட்ல எல்லாருக்குமே வர ஒரு விஷயம்னா அவங்களோட கியூட்னஸ். துருன்னு சேட்டை பண்ணிட்டு அழகா சிரிச்சு தன்னோட சிரிப்பால எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ற நம்ம ராதிகா மேம் லைஃப்லயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப அழகா சிரிச்சுட்டே நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. நான் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னை பார்த்து நான் அவரை பார்த்து நான் அவரை பயந்துட்டேன். நான் அவர் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த டைமில் அந்த ஏரியாவில் நான் இருந்த ஏரியாவில் அப்போ ஒரு பெரிய கொலை நடந்தது. ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது. யாரோ ஒருத்தர் வந்து நான் உள்ளே வரலாமான்னு கேட்கும்போது நான் ஓடி போயிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து பேசி வெரி ஆக்சிடென்டல். பட் அதுக்கப்புறம் அவருக்கு என்னமோ என்னை பிடிச்சிருந்தது. இந்த சிரிப்பு அவருக்கு, அது வந்து சீக்ஸு, அது பார்த்தோன்னே இது ஒரு இன்னசென்ட் வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்கும். நான் வில்லேஜே எனக்கு பாவடை தாவணியே நான் கட்டினதே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு தெரிய வந்தது ஐ வாஸ் சோ அண்ட் சோஸ் டாட்டர், எம் ஆர் ராதா அவங்க டாட்டர் சொன்னோன்னு பயந்துட்டாரு. அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு. பட் எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் திங் ராதிகாவான்னு. பிகாஸ் நான் வந்து ஆர்டிஸ்ட் மெட்டீரியலே கிடையாது. நிரோஷா தான் இல்லை ரொம்ப நடிப்பு ஆசை. டான்ஸ் ஆடும், அப்படி கர்டன் எல்லாம் பிடிச்சி டான்ஸ் ஆடும், அது என்னென்னமோ பண்ணோம். நாட் மீ. ஸோ எங்கள் ஃபாதர் சர்ப்ரைஸ் ஆகிட்டார். ராதிகாவான்னு கேட்டார். அவருக்கு சரியான கோவம் வந்துச்சு. கத்துனாரு அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. பலான்னு ஒன்று விட்டாரு. கத்துனேன், இப்படியே கத்து அப்படின்னாரு. என் அப்பா என்ன அடிச்சதில்லை, எங்கள் அம்மா என்ன அடிச்சதில்லை, காச்சு பூச்சுன்னு நடிக்கவே மாட்டேன்னு. உங்களுக்கு எனக்கு சண்டை வந்தா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் சண்டை வரும் தெரியும், அரவிந்த் சுவாமி. Why he's hugging you? You came late. No, only he's hugging. Why he didn't hug me? See, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிற ஒரே விஷயம் அரவிந்த் சுவாமி. நியூயார்க்கில் ஒரு கடைக்கு போய் நான் ராகுலை தொலைச்சிட்டேன். பெரிய சூப்பர் மார்க்கெட்டில்
எனக்கு ஒரு நிமிஷம் ஐ தாட் நான் அங்கே செத்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சேன். தலை சுற்றி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கெல்லாம் ஓடணுன்னு. பட் அங்கே எவ்வளோ வந்து அவேர்னஸ் அங்கே இருக்குன்னா, நேராக செக்யூரிட்டிக்கிட்ட போய் சொன்னேன் என் சன் இஸ் மிஸ்ஸிங்னு. அவங்களாம் ஒரு நிமிஷம் யோசிக்கல. கோட் ரெட் அப்படின்னு சொன்னேன். சக் சக் சக்னு எல்லா டோஸும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தை வெளியே போயிடக்கூடாது. சரத் வரல, அவர் அப்போ சொல்லி அனுப்பிச்சார், பார்த்துப்போ அவன் கூட போகிறேன்னு சொல்லி. எனக்கு கை ஓடலை, கால் ஓடலை. ஐ தாட் ஐ வாஸ் கோயிங் டு ஐ வாஸ் வாந்தி வர மாதிரி இருந்தது. அழுகிறேன். இவன் என்ன பண்ணியிருக்கான், நான் குனிஞ்ச உடனே இவன் இப்படி இப்படி பார்த்துருக்கான், நான் இல்லைன்னா அவன் அப்படி போயிட்டான். போய் அவன் என்ன நினச்சிருக்கான்னா, எங்கள் அம்மா எப்படியும் பில் கட்ட வருவாங்க இங்கே, ஸோ பில்லிங் ஸ்டேஷன் கிட்ட போய் நின்று இருக்கான். ஓ చెప్పండి ఎలా ఉన్నాను? సామి గ్రేప్స్ తోటం తలైల వచ్చ மாதிரி. గ్రేప్స్ తోటం. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியோட அமுல் பேபி. அதாவது இளம் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளோட சித்தார்த்தும் நம்ம செட்டுக்கு வந்தாரு. அவரோட லைஃப்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கலகலப்பா நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஏழு எட்டு வயசுல வந்து ஒரு ஆட்ல நடிச்சேன். அது என்ன ஆடு? அது வந்து ஒரு சாக்லேட்டோட ஆடு. அது வந்து எனக்கு அதோட அந்த மெமரி மறக்கவே முடியாது. பிகாஸ் ஒரு சின்ன பையன் வந்து கடையில் போயிட்டு அவங்க அம்மா ஷாப்பிங் பண்ணும்போது அவன் போய் ஒரு சாக்லேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிரித்து சாப்பிட்டு மாட்டிக்கிறான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது நான் வந்து சாக்லேட் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுக்கிறேன். இல்லை நீ சாக்லேட்லாம் சாப்பிட வேணாம், ஆல்ரெடி சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி ஷாட்டுன்னாங்க. அப்போ எனக்கு அதெல்லாம் புரியல. ஸோ அந்த சாக்லேட் உருக வச்சே மூஞ்சி ஃபுல்லாக தடவிட்டாங்க. ஏங்க மூஞ்சில் தடவுறீங்க, சாப்பிட விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பயங்கர அப்செட் ஆகிட்டேன். பாப்பா எனக்கு சுத்தமாக அந்த ஐடியாவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஆடில் நடித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஒரு ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட் சைல்டு டப்பிங் 2-3 ஆட் பேசியிருக்கேன். அப்போ தான் எனக்கு முதல் சம்பளமே கொடுத்தாங்க. ஸோ அதான் அது மறக்க முடியாத ஒரு ஐ திங்க் ஒரு கொசுவத்தி ஆடுக்காக நான் என் குரல் கொடுத்துருந்தேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டப்பிங் ஸ்டுடியோவில். அப்போ மூஞ்சி இத்தனும் இருக்கும், அது பெருசாக ஒரு ஹெட்ஃபோன் போட்டு விட்டு அந்த பக்கம் எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ரூம், ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கு. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது நமக்கு டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்கள். பட் இந்த உலகத்தை வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக இருந்த ஒரு அனுபவம் அதெல்லாம். ஆஹா சமக்காதங்க அது. ஆக்சுவலாக இது வந்து தியா வெல்சன் குமாருக்காக நாங்கள் ஜப்பான் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்து டொயோமாங்கிற ஊரில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வந்து ஜப்பனீஸ் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஊரில் லைக் லோக்கலாக கோஆர்டினேட் பண்ணுறவரோட அப்பா இவர். அவங்களோட அப்பா அம்மா அவங்க வந்து இந்த பையனுக்கு ஜப்பனீஸ் ஃபுட் பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் தனியாக போயிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. என் கூட வந்து கேமராமேன் கோபி அமர்நாத் நானும் வரேன்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் சாப்பிட்ட பெஸ்ட் ஜப்பனீஸ் ஃபுட்டில் ஐ திங்க் டாப் 3ல அந்த இடம் கண்டிப்பாக இருக்கும். அங்கே யாருமே இல்லை, குட்டியாக ஒரு பொட்டிக்கடை சைஸில் இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஒரே ஒரு ஆள் வந்து கொண்டு வந்து சமைச்சிட்டு இருப்பாப்ல. அது வந்து ஏதோ ஒன்று கோபி வந்து ஒன்று சாப்பிட்டோ குடிச்சோ, ஐயோ எனக்கு என்னமோ ஆக போகுது, ஓ காட் நான் சாப்பிட போகிறேன். டேய் நீ சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன படுத்துறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியே அமிச்சிட்டேன். நான் ஒரு சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் செஞ்சிருக்காரு அந்த படம். அப்படி சொன்னீங்கன்னா எந்த சீன் சொல்வீங்க? ஒரு சீனில் வந்து இவர் அந்த சேது கேரக்டர் சிம்மா வந்து இவரை வீட்டுக்குள்ளே வந்து அடிப்பார். அடிச்சுட்டு நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, இங்கே தான் இருக்கணும், வேறு ஆப்ஷனே உனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லி மாட்டிட்டு போவார். ஸோ அப்போ தான் வந்து திஸ் கேரக்டர் வில் ஃபீல் ஓகே, நான் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிட்டேன், மை என்டையர் கரியர் பேஷன் எவ்ரி திங் இஸ் லாக், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்னஸில் வந்து ஹி ஹேஸ் டு க்ரை. ஸோ அப்போது அந்த சீன் வந்து இட் வாஸ் ஐ மீன் த வே ஹீ took it first and then we discussed. அதுக்கப்புறமேட்டு the way he performed we all were like அந்த சீன் ரொம்ப சூப்பராக வந்தது. காரணம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த சீன் ரொம்ப சூப்பராக வந்ததுக்கு ஒரு இன்னொரு காரணம் இருக்குது. சிம்ஹா வந்து இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மாபெரும் நடிகராக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த டைமில் வந்து என்ன அடிக்கிற ஷாட்டில் நிஜமாவே சம்பாட்டி அடிப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாதுங்கிறனால அவன் சேதுவா மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான். ஸோ பாத்திரா அடிச்சுட்டு அதெல்லாம் போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். என்ன எல்லாரும் டே பாத்திராங்கிறாங்க, அடி மிதி தான். ஸோ ஏற்கனவே இதெல்லாம் பார்க்க வச்சுட்டாங்க ஆண்டவன் என்னன்னு நான் புலம்பிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஷாட்டுங்கிறதுனால ரொம்ப நேச்சுரலாகவே அழுக வந்துருச்சு. ஐயோ கடவுளேங்கிற மாதிரி ஒரு அழுக வந்துருச்சு அதில். Actually, it's looking nice. Yeah.
போஸ் கொடுக்கலாமா? ஐ திங்க் அனந்தக் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கேட்டப்ப. அனந்தக் சூப்பரா பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. யா. என்ன வியூவர்ஸ், நம்மளோட நினைத்தாலே இனிக்கும் பிரம்மாண்டமான செட்ல நிறைய ஸ்டார்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ண இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம செட்டுக்கு வந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கௌதம் மேனன் சார் வந்தார், நம்மளோட எஸ்ஜே சூர்யா வந்தார், வெங்கட் பிரபு வந்தாங்க. இவங்களை தவிர ஆக்ட்ரஸஸில் பார்த்தீங்கன்னா பிரியா ஆனந்த் வந்தாங்க, பூர்ணிமா பாக்கியராஜ் வந்தாங்க, கோவை சரளா மேம் வந்தாங்க. இவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பில் நடந்த இனிமையான விஷயங்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வேந்தர் டிவி 3வது ஆண்டு அடியெடுத்து வைக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போது எங்களுக்கும் நினைத்தாலே இனிக்கும்.